ஈஸியாக ஹோட்டல் ஸ்டைலில் சில்லி சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவில் சிக்கன் பிரெஸ்ட் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. போன் உங்களுக்கு ஓகேனாலும் எடுத்துக்கலாம், நான் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த முட்டை எதுக்காகனா அது நம்ம மேரினேட் பண்ண போகிறது பிரியாமல் இருக்கிறதுக்கும், அப்புறம் கிறிஸ்பினஸ் வர்றதுக்காகவும் நம்ம முட்டை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து முட்டை எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஒரு கலக்கிப்போம். கலக்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இது செரிமானத்தை தூண்டுறதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ் வீட்டிலே அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் பெப்பர். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஓரிகனோ இது எல்லாமே சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எதுக்காக அப்படின்னா இந்த மசாலாலாம் அதில் ஒட்டிக்கிறதுக்கும், அப்புறம் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காகவும் இந்த ஆயில் ஊற்றுறோம். சில பேர் ஆயில் ஊற்றாமல் பண்ணுவீங்க, ஆனால் ஆயில் ஊற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். மசாலான்றது பிரியவே பிரியாது, இன்னொன்று நல்லா கிறிஸ்பினஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது நல்லா கிளறினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் பிரியும் எண்ணெயில். அது பிரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இல்லைனா நீங்கள் மைதா மாவு ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சா போதும். அப்புறம் ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம பெரட்டி வச்சுருக்க இந்த மசாலாவை அப்படியே எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க, ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே நல்லா செவந்துடும், ஆனால் உள்ளே இருக்க சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஆகிடும், இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். நம்ம எந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த 65ல் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க. தயிர் பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக தயிர் ஆட் பண்ணுவோம். ஆனால் இது மாதிரி சில்லி சிக்கன்றதுனால நம்ம தயிர் ஆட் பண்ணலை. காரம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த புளிப்புத்தன்மை பார்த்தீங்கன்னா காரத்தை குறைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மிளகாய் எல்லாமே சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுறோம். இந்த மிளகாய் சாப்பிட்டா கூட உரைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இன்னும் காரம் தூக்கலாக வேணும்னு நினைக்கிறவங்க இது எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக மிளகுத்தூள் தூவி விட்டு சாப்பிடுங்க. ஆனால் எனக்கு காரம் வேணான்றதுனால, குழந்தைங்க சாப்பிட போகிறாங்கன்றதுனால நான் காரம் போடலை. உங்களுக்கு காரம் வேணும்னா இதுக்கு மேலே போடும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குக் அண்ட் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.